சுயசார்பு வாழ்க்கை. சுயசார்பு வாழ்க்கைன்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. சுயசார்பு வாழ்க்கைன்னா நமக்கு நாமே வாழ்கிறது. உடனே அடுத்த கேள்வி, அப்போ இத்தனை நாளாக நமக்கு நாமே வாழலையான்னு கேட்டால் வாழலிங்க. அது எப்படி அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்கிறேன். நான் கோயம்புத்தூரில் செல்லபுரம் அப்படிங்கிற ஊரில் ஹவுசிங் யூனிட் அப்படிங்கிற ஏரியாவில் பிறந்து வளர்ந்தவன். அங்கே ஒரு 1000 வீடு இருக்கும். வீட்டு வசதி வாரியம் சொல்லி குட்டி குட்டி வீடாக கட்டி குடிப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நான் வாழ்ந்தது. நானும் எங்கள் அப்பா, எங்கள் அண்ணன், தம்பி, நான் 5 பேரும் வாழ்ந்தது ஒரு 10க்கு 8 ஒரு ரூமில் தான். லைனாக படுத்தா திரும்பி கூட படுக்க முடியாது. அந்த மாதிரி இடத்துல பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வந்த நாம், எனக்கு ஞாபகம் இருக்குது, சின்ன வயசில் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, ஊறுகாய் வாங்கிட்டு வான்னு சொன்னாங்கன்னா நான் மளிகை கடைக்கு போனதான் ஞாபகம் இல்லை. ஒரு 4 வீடு தள்ளி 5 வீடு தள்ளி ஒரு அக்கா வீட்டில் ஊறுகாய் தயாரிப்பாங்க. நாங்கள் அங்கே தான் வாங்குவோம். எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு சோப்பு வேணும்னா 7 வீடு தள்ளி ஒரு அண்ணன் சோப்பு தயாரிச்சிட்ருப்பார். எங்கள் சித்தப்பா சொட்டு நீளம் தயாரிப்பார். எனக்கு ஞாபகம் இருக்குங்க. எல்லாமே அப்போ யோசிச்சு பாருங்கள், 1000 வீடு ஒரே இடத்துல கூட்டமாக இருக்குன்னா ஒரு 500 வீட்டில் 500 பொருள் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுக்கு பேர் தான் சுயசார்பு வாழ்க்கை. அந்த பொருளாதாரம் நமக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்துச்சு. இந்த பொருளாதாரத்தை கார்ப்பரேட் கம்பெனிகள் இங்கே இருக்கும் பணத்திற்காக என்ன வேண்டாம் செய்யலாம் என்ற எண்ணமுடைய மனிதர்களின் உதவியுடன் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ சோப்பு தயாரிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்து எல்லாரும் சோப்பு தயாரிச்சுட்டு இருக்கீங்க இல்லைங்களா, இதை எப்படி க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி கொடுக்குறவங்களுக்கு திடீர்னு ஒரு நாள் டிவியில் திருப்பூர் அருகே வீட்டிலே சோப்பு தயாரிக்கும் பொழுது காஸ்டிக் சோடாவை சாப்பிட்டு ஒரு குழந்தைக்கு ஆபத்து அப்படின்னு காமிப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அதவே ஒரு 3 நாள் பேசுவாங்க. அப்புறம் லைனாக 4 பேர் உட்காந்துட்டு இந்த விவாத மேடை வேற உதவாக்கிற பசங்க உட்காந்து ஆச்சா போச்சான்லாம் பேசிட்டு, அதனால் இனிமேல் யாருமே வீட்டில் சோப்பு தயாரிக்கக்கூடாது, இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தான விஷயம் சொல்லி யார் சொல்லுவா? சோப்பு தயாரிக்கிற கார்ப்பரேட் கம்பெனிகளால் ஏற்படுத்தப்படுற ஒரு சதித்திட்டம் தான் இது போன்ற சம்பவங்கள். இப்படி நாம் பயன்படுத்தி கொண்டிருந்த நல்ல பொருள்களை ஒவ்வொன்றாக 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 சட்டம் போட்டு அதுக்கு ஒரு நிகழ்வை கொண்டு அதை ஊடகத்தில் பேசி பேப்பரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நாம் பயன்படுத்திட்டு இருந்த 500 பொருள்களை கார்ப்பரேட் கம்பெனிகள் இப்பொழுது விற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் நினைக்கிற மாதிரி டிவியில் பேப்பரில் கடைகளில் விற்கிற பொருள் இருக்கு இல்லையா, லைபாய், ஹமாம், ரெக்ஸோனா, பியர்ஸ், டவ், மேகனம் ஐஸ்கிரீம், கம்ஃபோர்ட், இப்படி நிறைய பொருளை எல்லாம் டிவியில் பார்க்குறீங்க இல்லைங்களா, எல்லா பொருளும் ஒரே முதலாளி. அந்த எல்லா பொருளையும் ஒரே முதலாளினா நாம் யாரோ ஒருத்தர்கிட்ட தான் மாட்டிகிட்டு இருக்கோன்னு அர்த்தம். ஸோ அந்த பொருள்களிலே நம்ம வாங்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, 1 நமக்கு செலவு ஜாஸ்தி, 2 கெட்ட பொருளை கொடுக்குறான், 3வது அவன் நம்மளை ஆட்சி பண்ணுறான். நாமளே ஒரு பொருளை தயாரித்தா முதல்ல நல்ல பொருள், 2வது அதன் மூலியமாக வருமானம் நமக்கு. மீண்டும் சொல்கிறேன், கார்ப்பரேட் கம்பெனிகளை ஒழிப்பதை விட அதை வாங்காமல் இருப்பதே சிறப்பு. பெப்சி, கொக்கோ கோலா கம்பெனியை மூடுன்னு சொல்றதை விட குடிக்காம இருந்தா அவன் ஏன் விற்கிறான்? விற்கிறதும் நம்ம தான், சாப்பிட்றதும் நம்ம தான், அப்புறம் போராட்டம் பண்ணுறதும் நம்ம தான். ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, பொதுமக்கள் கோடிக்கணக்கான பேர் இருக்கிறோம். அவங்கள ஆட்சி செய்கிறது ரொம்ப கொஞ்சம் பேர் தான். அவனால் எப்படி முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்குள்ள ஒற்றுமை இல்லை, நமக்குள்ள அந்த செயல் இல்லை. அதனால் இனிமேல் நம்ம எல்லாரும் அன்பாக வாழ்கிறது, சந்தோஷமாக வாழ்கிறது, நமக்கு நாமே அந்த விவசாயங்கள் செய்துக்கிறது, விதைகளை ஒழுங்குபடுத்துறது, நம்ம எல்லா இடத்துலையும் மாட்டிகிட்டு இருக்கிறோம். எல்லா இடத்துலேருந்து வெளியே வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக முடியும். யாராவது ஒரு நாள் ஒரு விதையை போட்டால் தானே ஒரு நாளைக்கு மரமாக மாறும். எல்லாரும் எடுத்தோடனே மரம் எங்கன்னு கேட்குறாங்க. இன்று விதை விதைப்போம், கண்டிப்பாக அது மரமாக மாறும். எனவே எல்லா பொருளையும் நாமளே மேனுஃபேக்சரிங் பண்ணுங்க.